உலகெங்கும் வாழும் டிவோட்டி நேஷன் ப்ளஸ் நேயர்களுக்கு வீனஸ் பாலாஜியின் அன்பு வணக்கங்கள். நான் வீனஸ் அஸ்ட்ரோ அகாடமியின் ஜோதிட பேராசிரியர் மற்றும் பிரசன்ன ஜோதிட ஆராய்ச்சியாளராக அனைவருக்கும் போய் ஜோதிடம் செய்கிற பணியில் இருக்கோம். நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனில் ஆல் ஆப்ஷன் ப்ரெஸ் பண்ணுங்கள். ரிஷப ராசி அன்பர்களுக்கு இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். ரிஷப ராசியில் வரக்கூடிய நட்சத்திரங்கள் கார்த்திகை நட்சத்திரம் 2, 3, 4 பாதங்கள், ரோகிணி நட்சத்திரம் மற்றும் மிருகசீட நட்சத்திர அன்பர்கள் 1, 2 பாதம் கொண்டவர்கள் இந்த ரிஷபராசி. இந்த ரிஷபராசி என்பவர்களுக்கு தெரிஞ்ச விஷயம் என்னென்னா, உழைக்கணும், பணம் சம்பாதிக்கணும், குடும்பத்தை நல்லா பார்த்துக்கணும். அந்த மாதிரி இருக்கக்கூடியவர்கள் ரிஷபராசி என்பவர்கள். ஆனால் அதுலேயுமே நிறைய பேர் குடும்பத்தினால் கஷ்டப்படக்கூடியவர் ரிஷபராசி என்பவர்கள் நிறைய பேர் இருக்கீங்க. வேலையில் நிறைய பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய ரிஷபராசி என்பவர்கள் இருக்கீங்க. இந்த மாதிரி இருக்கக்கூடிய ரிஷபராசி என்பவர்களுக்கு இந்த புத்தாண்டு இந்த மாதிரி பலன் கொடுக்க போது தான் பார்க்க போகிறோம். இந்த ரிஷப ராசி என்பவர்களுக்கு ராசியில் இருந்த குரு பகவான் 2ஆம் இடத்துக்கு போகிறார். அப்பாடா, இனிமேல் நான் பொழைச்சிக்குவேனா சார் அப்படின்னு கேட்கக்கூடிய நிலையில் இருக்கக்கூடியவர்களுக்கு கண்டிப்பாக வெற்றி உண்டு. அதே போல் உங்கள் ராசிக்கு 11ஆம் இடம் சொல்லக்கூடிய லாபஸ்தானத்தில் சனி பகவான் வரார். அப்போ லாபங்கள் நிறைய உண்டு. அதே போல் குரு பகவான் 2ஆம் இடத்துல இருக்க போகிறாரு. 11ஆம் இடத்துல இருந்த ராகு பகவான் 10ஆம் இடத்துக்கு பயிற்சியாக போகிறார். 5ஆம் இடத்துல இருந்த கேது பகவான் 4ஆம் இடத்துக்கு பயிற்சியாகிறார். இந்த மாதிரி ரிஷப ராசி என்பவர்களுக்கு இந்த வருஷம் ஜாக்பாட் அப்படின்னு சொல்லலாம் கண்டிப்பாக. ஏன்னா எல்லா கிரகங்களிலையுமே சூப்பராக இருக்குது. நீண்ட காலத்துக்கு பிறகு பார்த்திங்கன்னா ரிஷப ராசி என்பவர்கள் தொடர்ந்து ஒரு மினிமம் பார்த்திங்கன்னா ஒரு சில ஜாதக அமைப்புகளுக்கு ஒரு 10 வருடம் கூட சொல்லலாம். நல்லா இருக்க ஜாதகங்களுக்கு கண்டிப்பாக மினிமம் 3 வருஷம் பிரச்சனைகள் நிறைய சந்திச்சுட்டு இருந்தீங்க கடந்த காலகட்டத்தில். அந்த மாதிரி இருக்கக்கூடிய ரிஷபராசி என்பவர்களுக்கு இந்த குரு தனஸ்தான அதிபதி தனக்காரகன் சொல்லக்கூடியவர் 2ஆம் இடத்துல இருக்கிறது மிகப்பெரிய தன வரவுகளை கொடுக்க போகுது. முதல்ல பார்த்திங்கன்னா யாருக்கெல்லாம் பணம் பிரச்சனை, எல்லா ரிஷபராசி என்பவர்களுக்கும் நான் முதல்ல சொன்ன மாதிரி பணம் சம்பாதிக்கணும், நல்லா சிறப்பாக இருக்கணும், குடும்பத்தை பார்த்துக்கணும், வீடு வண்டி வாகனம் வாங்கணும் அப்படின்னு வாழ்க்கையை ஓட்டக்கூடியவர்கள் அது இல்லாமல் இருந்தனால நிறைய பிரச்சனை சந்திச்சிட்டிங்க. அவங்களுக்கு எல்லாருக்குமே பண வரவுகள் உள்ள வருடமாக 2025ஆம் ஆண்டு இருக்க போகுது கண்டிப்பாக. அதனால் நிறைய முக்கியமான செயல்கள் எதெல்லாம் தடையாக இருந்ததோ, இப்போ பார்த்திங்கன்னா நிறைய ரிஷபராசி என்பவர்கள் ஒரு வீட்டில் ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் பண்ணணுன்னா கூட பணம் இல்லை, பண நெருக்கடி இருக்குது, என்னால் செய்ய முடியலன்னு தவிர்த்தவர்கள் இந்த வருஷம் நிறைய சுப நிகழ்ச்சிகளை செய்யக்கூடிய ஒரு அற்புதமான ஆண்டாக இருக்க போகுது. அதே போல் குடும்பஸ்தானத்தில் குரு பகவான், அந்த குடும்பஸ்தானத்தில் குரு பகவான் இருக்கும்போது பார்த்திங்கன்னா குடும்பத்தில் இருந்த சண்டை சச்சரவுகள், நான் முதல்ல சொன்ன மாதிரி ரிஷபராசி என்பவர்களுக்கு அதுலேயுமே பிரச்சனை இருந்தது. ஃபேமிலியில் கணவன் மனைவிக்குள்ள சண்டை, அம்மா அப்பா கூட சண்டை, கூட பிறந்தவங்களுக்கு சண்டை, இந்த மாதிரி இருந்த ரிஷபராசி என்பவர்களுக்கு குருவுடைய 2ஆம் இடத்துல வரும்பொழுது பார்த்திங்கன்னா குடும்பத்தில் இருக்கக்கூடிய சண்டைகள் விலகக்கூடிய ஒரு அற்புதமான வருஷமாக இந்த 2025ஆம் ஆண்டு போகுது. உங்கள் குடும்பத்தில் யாரெல்லாம் உங்களை ஏமாத்துறாங்களோ அவங்களே உதவ போகிறாங்க. உங்ககிட்ட யார் சண்டை போட்டாங்களோ அவங்களே உதவ போகிறாங்க. அப்போ தான் உங்களுக்கு தெரியும், ஓ இது நேரம் தான், எனக்கு நேரம் சரியில்லைனாலும் அவங்க அது மாதிரி இருந்திருக்காங்கன்னு யோசிக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்குது. ஏன்னா இயற்கையாகவே யாருமே பார்த்திங்கன்னா வேணும்னே செய்கிறது கிடையாது. அதுவும் குடும்பத்தில், அதுவும் ரிஷபராசி என்பவர்களுக்கு நீங்கள் அந்த அளவுக்கு அவங்கள பார்த்துட்டு இருந்திருப்பீங்க. அதனால் அவங்க உங்களை ஏமாற்ற போகிறது கிடையாது, உங்ககிட்ட பெர்மனெண்ட்டாக சண்டை போடுறது. உங்களுடைய நேரம் சரியில்லாதனால அந்த பாதிப்புகள் அடைஞ்சிருப்பீங்க. அந்த சூழ்நிலைகள் மாறுவதற்கான வாய்ப்புள்ள வருஷமாக 2025ஆம் ஆண்டு இருக்க போது. அதே போல் தொழிலில் மிகப்பெரிய வளர்ச்சி. ஏன்னா சனி பகவான் லாபஸ்தானத்தில் வருவது மிக மிக சிறப்பு. ஏன்னா ஒரு கிரகம் சனி அப்படின்னு சொல்லக்கூடியவர் கர்மக்காரன், தொழிலை கொடுக்கக்கூடியவர் இந்த சனி பகவான் தான். உங்கள் ஜாதகத்தில் சனி நல்லா இருந்தால் மட்டும்தான் உங்களால் தொழிலே செய்ய முடியும். அந்த தொழில் செஞ்சால் கூட பெரிய லெவலில் சம்பாதிக்க முடியாது சனி பகவான் நல்லா இல்லைன்னா. ஆனால் கோச்சாரத்தில் இந்த வருஷம் சனி பகவான் மார்ச் மாதத்துக்கு மேலே உங்கள் ராசிக்கு 11ஆம் இடம் சொல்லக்கூடிய லாபஸ்தானத்தில் பயணிக்க போகிறார். இது பார்த்திங்கன்னா ஒரு வருஷம் மட்டும் கிடையாது, 2025 மட்டும் கிடையாது, அடுத்த 2.5 வருடங்கள் இருக்க போகிறார். அப்போ ரிஷபராசியில் நீண்ட நாளாக தொழிலில் நஷ்டத்தை மட்டுமே சந்தித்தவர்கள், நீண்ட நாளாக தொழிலில் வளர்ச்சியே இல்லை, கடனுடைய அளவு அதிகமாகிடுச்சுன்னு சொல்லக்கூடியவர்களுக்கு இந்த வருஷம் நிறைய லாபம் வரப்போகுது. அதன் மூலமாக உங்களுடைய நீண்ட நாளாக இருக்கக்கூடிய கடன் பிரச்சனையில் தீர்ப்பீங்க. இந்த வருஷம் பார்த்திங்கன்னா நிறைய நிம்மதியான சூழ்நிலை. அப்பாடா இருக்கிற கடன்லாம் அடைச்சிட்டு நான் இதுக்கப்புறம் பெரிய பிரச்சனை கிடையாது, நான் இதுக்கப்புறம் அப்படியே ரன் பண்ணால் போதுன்ற மனநிலை வரக்கூடிய ஒரு அற்புதமான வருடமாக இந்த ரிஷபராசி என்பவர்கள் இருக்க போகுது.
மேஜராக கடன் தான் சார் பிரச்சனை. ஏன்னா ரிஷபராசிக்காரங்க ஃபோன் பண்ணும்போது என்ன சொல்லுவாங்கன்னா, எனக்கு ஹவுசிங் லோன் இருக்குது, எனக்கு பர்சனல் லோன் இருக்குது, பிஸ்னஸ் லோன் இருக்குது, வெளியில் கடன் வாங்கியிருக்கேன், டாக்குமெண்ட் வச்சு வாங்கியிருக்கேன், இந்த மாதிரி சொல்லக்கூடியவர்கள் நிறைய பேர் இருக்கீங்க. அவங்களுக்கு எல்லாருக்குமே இந்த வாட்டி பண வரவுகள் நிறைய உண்டு. உங்களுடைய கடன் பிரச்சனைகள் மெயினாக தீரும். அதே போல் வேலை செய்யக்கூடிய நபர்களுக்கு பார்த்திங்கன்னா இடம் மாற்றத்துடன் ஒரு வேலை மாற்றம் இருக்குது. அதை பண்ணிக்கோங்க. பார்த்திங்கன்னா நீங்கள் உங்களுக்கு டெவலப்மெண்ட் இல்லை சார், நான் ஒரு இடத்துல வேலை செய்கிறேன், நான் ஒரே பொசிஷனில் தான் இருக்கேன், என்னை அதுக்கு மேலே போக விட மாட்டுறாங்க, எனக்கு ப்ரமோஷன் கிடைக்கல, எனக்கு சம்பள உயர்வு இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்க நீங்கள் அங்கேயே இருந்தீங்கன்னா உங்களுக்கு பிரச்சனைகள்லாம் வரும். வர்ற மார்ச்க்கு அப்புறம் மேக்குள்ளே கண்டிப்பாக ஒரு இடமாற்றத்துடன் வேலை மாற்றம் இருக்குது. இடமாற்றம் அப்படின்னா நீங்கள் இருக்கிற சிட்டிலேருந்து பக்கத்து சிட்டிக்கு ட்ராவல் ஆகலாம், இல்லை அதர் ஸ்டேட் அதர் கண்ட்ரிக்கு போகலாம். என்னை பொறுத்த வரைக்கும் முக்கியமாக அந்த குருவுடைய பார்வை, 2ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு பகவான் 7ஆம் பார்வையை 8ஆம் இடத்தை பார்க்க போகிறார். அந்த 8ஆம் இடத்தை பார்க்கும்போது வெளிநாடு பயணம் கண்டிப்பாக உண்டு. ஒன்று உங்கள் ஆஃபீஸ்லேயே அனுப்பலாம், இல்லை நீங்கள் ஏதாவது ஒரு வகையில் முயற்சி பண்ணலாம். ஏற்கனவே முயற்சி பண்ணி வச்சுருப்பீங்க, அதெல்லாம் நடக்காமல் இருந்திருக்கும். அதெல்லாம் பயணம் பண்ணக்கூடிய ஒரு அற்புதமான வருடமாக இந்த 2025ஆம் ஆண்டு இருக்க போது நிறைய சம்பாதிக்க போகிறீங்க. குடும்பத்தோடு அங்கே செட்டில் ஆகிறதுக்கான ஒரு சூழ்நிலைகள் இந்த ரிஷபராசி என்பவர்களுக்கு கண்டிப்பாக 2025ஆம் ஆண்டு உண்டு. அதே போல் ஏற்கனவே ஒரு கம்பெனியில் வேலை பார்க்குறீங்க, அங்கேயே பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரொமோஷன் கண்டிப்பாக வரும். இது யார் கவனமாக இருக்கணும் இந்த வருஷம் அப்படின்னா, கவர்மெண்ட் வேலையில் இருக்கக்கூடியவர்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஏன்னா அரசாங்க வேலையில் இருக்கக்கூடிய நபர்கள் 10ஆம் இடத்தை குரு பார்ப்பார். அப்போ அந்த பதவிகள் எதாவது இருக்கீங்க, ஒரு நல்ல பொசிஷனில் இருக்கீங்கன்னா அதை மட்டும் சேஃப்கார்ட் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. அதில் ஏதாவது ஒரு பிரச்சனைகள், ஒரு அலிகேஷன்ஸ் இதெல்லாம் வரதுக்கான சூழ்நிலைகள் இருக்குது. அதை மட்டும் கவனமாக இருங்க. அதே மாதிரி நீங்களாக எதிர்பார்த்து ஒரு இடத்துக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகும்னு அதை மட்டும் எதிர்பார்க்காதீங்க. அதில் உங்களுக்கு கண்டிப்பாக தொல்லைகள் வரும், கேர்ஃபுல்லாக இருங்க. ஆனால் அரசாங்க வேலையை முயற்சி செய்யக்கூடியவர்களுக்கு கண்டிப்பாக அரசாங்க வேலை உண்டு. ஏன்னா குரு பகவான் 10ஆம் இடம் சொல்லக்கூடியதை பதவிகளை கொடுக்கக்கூடிய இடம், பட்டங்களை கொடுக்கக்கூடிய இடம். ஏற்கனவே பதவியில் இருக்கவங்களுக்கு தான் பிரச்சனையே தவிர மற்றபடி புதிய ஒரு வேலை வாய்ப்பு, பேங்க்கில் வேலை வாய்ப்பு இதெல்லாம் கிடைக்கக்கூடிய நேரம். நீண்ட நாளாக ரிஷபராசி என்பவர்கள் நான் ஒரு பேங்க்கில் வேலை வாங்கணும், ஒரு கவர்மெண்ட் செக்டரில் நான் ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர் ஆகணும், ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸர் ஆகணும், இல்லை கிரேட் 1 கிரேட் 2 இது மாதிரி நிறைய விஷயங்களை யோசிச்சு வச்சுருப்பீங்க, அதுக்கு முயற்சிகள் பண்ணியிருப்பீங்க. சில நேரம் பார்த்தீங்கன்னா கடைசியில் கூட சில 1 மார்க் 2 மார்க்கெலாம் மிஸ் ஆகிருக்கும். அந்த மாதிரி இருக்கவங்க இந்த 2025ஆம் ஆண்டு முயற்சி பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு அரசாங்க வேலை உறுதியாக உண்டு. பேங்க்கில் நல்ல இடத்துல உங்களுக்கு நல்ல பொசிஷனில் வேலைவாய்ப்பு கிடைப்பதற்கான அற்புதமான நேரமாக இந்த ரிஷபராசி என்பவர்களுக்கு இருக்க போது. மெயினாக பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் உடல்நிலை சார்ந்த விஷயங்களை கொஞ்சம் கவனமாக இருக்கும். ஏன்னா குருவுடைய பார்வை 5ஆம் இடத்து பார்வை 6ஆம் இடத்துல வர்றதுனால, உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்துல குரு பார்வை இருக்கிறதுனால உடல் ரீதியான விஷயங்களை கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கும். நிறைய அலைச்சல் இருக்க தான் செய்யும், அலைஞ்சாதான் சம்பாதிக்க போகிறீங்க, அதில் எந்த டவுட்டும் கிடையாது. அட் த சேம் டைம் நீங்கள் சைட் பை சைடு உங்களுடைய உடல் நலத்திலையும் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது. ஏற்கனவே உங்களுக்கு ஒரு பிபி இருக்குது, சுகர் இருக்குது, ஒரு ஏஜ்டு பர்சனாக இருக்கீங்க, அவங்களாம் ரெகுலராக அந்த ட்ரீட்மெண்ட்டு எடுத்துக்கிட்டிங்கன்னா எந்த பிரச்சனையும் வராது, இல்லைனா கொஞ்சம் பாதிப்புகள் வரும். அதே போல் இந்த காலகட்டத்தில் திருமணம் சார்ந்த விஷயங்களை கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஏன்னா குரு பகவான் 2ஆம் இடத்துல வராரு, அதில் எந்த டவுட்டும் கிடையாது. குடும்பஸ்தானத்தில் வரப்போறாரு, கல்யாணம் ஆக போகுது. அதே நேரத்தில் அவருடைய பார்வை 6ஆம் இடத்துல இருக்கனால திருமணம் ஆனவர்களுக்கு சில பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்புகளும் உண்டு. அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக உங்களுடைய ஃபேமிலியை ரன் பண்ணுறது ரொம்ப நல்லது. ஏன்னா குடும்பம் இல்லை அப்படின்னா ரிஷபராசி என்பதால் வாழவே முடியாது. மனைவி இல்லாமல், குழந்தை இல்லாமல், குடும்பத்தில் அம்மா அப்பா இல்லாமல் வாழவே முடியாதவர்கள் இந்த ரிஷபராசி என்பவர்கள். ஆனால் கொஞ்சம் கவனமாக இருந்து அந்த குடும்ப உறுப்பினர்களுடைய அன்பு ஆதரவை கரெக்டாக மெயின்டைன் பண்ணிட்டே எந்த பிரச்சனை கிடையாது. அதே போல் இந்த ரிஷபராசி என்பவர்களுக்கு இந்த வருஷம் பார்த்திங்கன்னா மெயினாக பூர்வீக சம்பந்தமான விஷயத்தில் அனுகூலமான சூழ்நிலை உண்டு. பூர்வீக சொத்து வர வேண்டியிருக்கு, அவங்களுக்குலாம் வரும். பூர்வீகத்தில் ஒரு வீடு கட்டணும்னு நினைப்பீங்க, அதெல்லாம் கட்ட வேண்டிய சூழ்நிலைகள் வரும். அதே போல் பூர்வீகத்தில் ஏற்பட்ட பிரச்சனைகள், முதல்ல பார்த்திங்கன்னா ஒரு பூர்வீக சொத்துன்னு கேட்கும்போதே அங்கே அண்ணன் சண்டை போட்டிருப்பாரு, தம்பி சண்டை போட்டிருப்பாங்க, அக்காவால் சில பிரச்சனைகள் வந்திருக்கும். இந்த மாதிரி ஏதாவது பிரச்சனைகள் கடந்த காலகட்டத்தில் நடந்திருக்கும். அந்த பிரச்சனைகள்லாம் நிவர்த்தியாகி உங்களுக்கு நல்ல இடத்துல, ஏன்னா 5ஆம் இடத்துல பூர்வ புண்ணியஸ்தானத்தில் பூர்வீக ஸ்தானத்தில் கேது இருக்கும்போது கண்டிப்பாக ஒரு கோர்ட்டு கேஸ் வம்பு வழக்கு போயிருப்பீங்க பூர்வீக சொத்தில். அந்த பிரச்சனைகள்லாம் நிவர்த்தி ஆகக்கூடிய ஒரு அற்புதமான வருஷமாகவும் 2025ஆம் ஆண்டு இருக்க போகுது. அதே போல் இந்த வருஷம் பார்த்திங்கன்னா ரிஷப ராசி அன்பர்களுக்கு வீடு சம்மந்தப்பட்ட விஷயத்தில் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஏன்னா 4ஆம் இடத்துல கேது பகவான் வரார்.
அதனால் 4ஆம் இடத்துல கேது பகவான் வர்றதுனால நீங்கள் வீடு வண்டி வாகனம் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் உங்களுக்கு அமையும். ஆனால் அதிக இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு போகாதீங்க, அதிக கடன் வாங்கி வீடு வாங்காதீங்க. உங்களுக்கு என்ன தேவையோ, ஏன்னா ரிஷபராசின்னு சொன்னாவே நம்ம கரெக்டாக ஒரு நல்ல வீட்டில் இருக்கணும், நல்ல சொகுசாக வீடு இருக்கணும் அப்படின்னு நினச்சி பெரிய வீடை எதிர்பார்க்கக்கூடியவர்கள் இந்த ரிஷபராசி என்பவர்கள். அவங்க மட்டும் என்ன பண்ணுங்கள், கையில் இருந்தால் அதிகமாக வாங்கிக்கிங்க, தப்பு இல்லை. ஆனால் லோன் ஃபுல் அமௌண்ட் போகிறேன், ஏன்னா லோன்லாம் ஈஸியாக கிடைக்கும். ஏன்னா 6ஆம் இடத்த குரு பார்க்கும்போது லோன் ஃபுல் அமௌண்ட் கிடைக்கும். லோன் ஃபுல் அமௌண்ட் கிடைக்கிறதுனால நான் பெரிய வீட்டுக்காக போகிறேன்னு சொல்லி மாட்டிக்காதீங்க, அதில் பிரச்சனைகள் கண்டிப்பாக வரும். மொத்தத்தில் இந்த ரிஷபராசி என்பவர்களுக்கு பண வரவுகளை கொடுக்கக்கூடிய வாய்ப்பு உள்ள வருஷமாக இருக்க போது, தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு நிறைய வாய்ப்புகள் கண்டிப்பாக வரதுக்கான வாய்ப்புகள் உள்ள வருஷமாக இந்த 2025ஆம் ஆண்டு இருக்க போகுது. நம்ம சொன்ன பலன்கள் அனைத்துமே பொதுவான கோச்சார பலன்கள் மட்டுமே. உங்கள் ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கிரகநிலை தந்தால் போல், திசாபுத்தி தந்தால் போல் பலன்கள் கண்டிப்பாக மாறுபடும். உங்கள் சுயஜாதத்தை பார்த்துட்டு சில முடிவுகள் எடுத்துக்கிறது நல்லது. என்கிட்ட ஜாதகம் பார்க்கணும் விருப்பப்பட்டீங்கன்னா கீழே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிட்டு அதுக்கான விவரங்களை தெரிந்து கொள்ளலாம். நம்ம வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியில் ஜோதிட பயிற்சி வகுப்புகள் நடத்திட்டு இருக்கோம். அடிப்படை ஜோதிட பயிற்சி வகுப்புலேருந்து பிருகுநாடி ஜோதிடம், வாஸ்து, நியூமராலஜி, திருமண பொருத்தம், முகூர்த்த நிர்ணயம், அது மட்டும் இல்லாமல் பிரசன்ன ஜோதிட முறைகளில் தாம்பூல பிரசனம், சோழி பிரசனம், ஜாமக்கோல் பிரசனம், அஷ்டமங்கல பிரசனம் போன்ற பல பிரசன வகுப்புகள் நடத்திட்டு இருக்கோம். ஆண் பெண் இருபாலரும் படிக்கலாம், வயது வரம்பு கிடையாது, குறைந்த கட்டணத்தில் வகுப்பு நடத்திட்டு இருக்கோம். நேரடி வகுப்பாக நடக்குது. வெளியூர் வெளிநாட்டில் படிக்கிறவங்க ஆன்லைன் வகுப்புலையும் சேர்ந்து படிக்கிறாங்க. ஜாதகம் இல்லாதவங்களுக்கு சிங்கிள் பேஜில் பிடிஎஃப் ஃபார்மேட்டில் வெறும் 99 ரூபாய்க்கு ஜாதகம் கொடுக்குறோம். டீட்டெயிலான ஜாதகம் வேணும்னு நினச்சிங்கன்னா வெறும் 300 ரூபாய்க்கு 51 பக்கம் கொண்ட டீட்டெயிலான ஜாதகம் இப்போ கொடுக்குறோம். வேணுன்றவங்க கீழே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். உங்களிடம் விடைபெறுவது வீனஸ் பாலாஜி. சர்வஜனா சுகினோ பவந்து.